நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்களா இந்த ஃபுட் தான் சாப்பிடணும், வெயிட் கெயின்ல இருக்கீங்கன்னா இந்த ஃபுட் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. உங்களால ஒரு குலோப் ஜாமுனை சாப்பிட்டு கூட வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம கேலரிஸ் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இது இன்னும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்ம பாடியை ஒரு பேங்க்னு நினைச்சுக்கிட்டோம்னா நம்மளோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தினமுமே நமக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு 60 கிலோ இருக்கீங்கன்னா தினமுமே உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கிரெடிட் ஆகும். நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இப்போ நீங்க மார்னிங் வந்து ஒரு 4 இட்லியும் அது கூட ஒரு 1.5 கரண்டி சாம்பாரும் சாப்பிட்றீங்கன்னா இதுக்கு வந்து 500 ரூபாய். உங்ககிட்ட இருக்க 2000 ரூபாயில 500 ரூபாய் கொடுத்துருவீங்க, மீதி உங்களுக்கு 1500 ரூபாய் இருக்கு. இதே மாதிரி நீங்க சாப்பிட்ற லஞ்ச், டின்னர், அதுக்கப்புறம் நடுவில் எடுக்கிற ஸ்நாக்ஸ், அது கூட எடுக்கிற டீ, எல்லாத்துக்குமே ஒரு கேலரிஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபுட்டுக்கு என்னென்ன கேலரிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஃபைன் பண்ணணும்னா ஹெல்த்திஃபை மாதிரி ஒரு ஆப்பை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நீங்க மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் சாப்பிட்ற ஃபுட் எல்லாத்துக்குமே எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து மீதி உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணீங்கன்னா, இப்போ அப்ராக்சிமேட்டா 2000 ரூபாய் இருக்கு, 1500 ரூபாய் தான் உங்களால சாப்பிட முடிஞ்சுது, மீதி 500 ரூபாய் பெண்டிங் இருக்குன்னா இதை நீங்க ரெகுலரா பண்றீங்கன்னா இது பேர் தான் கேலரி டெபிசிட். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த 2000 கேலரிஸ்க்குள்ள உங்களால சாப்பிட முடியலன்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கி 2500 ரூபாய் சாப்பிட்டீங்கன்னா இது பேர் தான் கேலரி சர்ப்ளஸ். இதை நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். வெயிட் லாஸ்க்கோ வெயிட் கெயினிங்கோ உங்களோட கேலரிஸ்ல இருந்து டெபிசிட்லயோ இல்ல சர்ப்ளஸ்லயோ இருக்கும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியுமே தவிர்த்து நீங்க இந்த ஃபுட் தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டு உங்களோட கேலரிஸ்க்குள்ள வர மாதிரி உங்களால ஃபிட் பண்ண முடிஞ்சுன்னா தாராளமா அந்த ஃபுட்டை சாப்பிட்டு கூட வெயிட் லாஸோ வெயிட் கெயினிங்கோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ஈஸியா இருக்கு, ரெகுலரா இதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அது மாதிரி தான் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் கேலரிஸை மட்டும் மெஷர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வெயிட் லாஸ் ஆகும். ஆனா உங்களுக்கு மசில் லாஸும் சேர்த்து ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல இருக்க கேலரிஸ் மட்டும் இல்லாம புரோட்டீன், ஃபைபர், ஃபேட்டு, அது கூட கார்ப், இது எல்லாத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணி கரெக்டான ஒரு டயட் பிளான் பண்ணீங்கன்னா தான் உங்களால இந்த மெத்தடை ஈஸியா யூஸ் பண்ண முடியும். கேட்கறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்க தான் செய்யும். ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அண்ட் இதுதான் ரொம்ப ஈஸியும் கூட உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு. கேலரிஸ்னா என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல ஃபிட்னஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.